எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய பதிவுல இப்போ செய்தி 2 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் 4 பப்ளிக் செக்டார் பேங்க், ரைட்? அந்த பேங்கோட ஸ்டேக் கிட்டத்தட்ட 93% மேல இருக்கு, ரைட்? அதை கவர்மெண்ட் 75% குறைக்கணும், ரைட்? செபி என்ன சொல்றாங்க, அது பப்ளிக்ட 25% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமான நியூஸை பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், ரைட்? அதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த 2 நியூஸை பத்தி பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம், ரைட்? எஃப்ஐஐஸ் செல்லிங் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது. நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசத்துல கிட்டத்தட்ட 30,000 கோடி வித்துருந்தாங்க. நேத்து மார்க்கெட்டை காலையில பயங்கரமா ஏத்தி நம்ம கொடுத்தோம். அவங்க மறுபடியும் வித்து அழகா எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை நேத்தே சொல்லியிருந்தோம். மொத்தமா நேத்து 3000 கோடி, அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30,000 கோடி, மொத்தம் 33,000 கோடி வெளியில போயிடுச்சுங்க. போன மாசம் 1,14,000 கோடி, ரைட்? இதை நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். மார்க்கெட் குறையுது அப்படின்னா எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க, நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் குறையும், ஷேர் பிரைஸ் குறையும் அப்படின்ற அப்சர்வேஷன் இன்னைக்கு எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்குங்க. கடைசி 1.5 மாசத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே வேணும், ரைட்? இதை சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தது போகணும்னு நினைச்சோம். 4 பப்ளிக் செக்டர் பேங்க், ஃபர்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், தென் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், தென் யூகோ பேங்க், தென் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 4 பேங்க்லயும் ஷேர் ஹோல்டிங், கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்குன்னா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல 98% இருக்கு, ஐஓபில கிட்டத்தட்ட 96% இருக்குங்க, யூகோ பேங்க்ல 95, தென் சென்ட்ரல் பேங்க்ல 93. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, செபி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 25% ஷேர் ஹோல்டிங் பப்ளிக் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல நாங்க செபியோட நார்ம்ஸ் படி இந்த ஷேர்ஸை நாங்கள் விற்கிறது கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செபி இதுக்கு டைம் லைன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஆகஸ்ட் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓவராலாவே செல்லிங் நடக்குதுன்னா விலை குறையும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம், ரைட்? இந்த பேங்க் எல்லாம் கவர்மெண்ட் செக்டர் பேங்க், இதோட வேல்யூவேஷன் ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எவ்வளவு இருந்தா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இதுல 4 பேங்க்குமே இப்ப இருக்கிற ஷேர் பிரைஸை விட, அதாவது புக் வேல்யூ கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், அதாவது எல்லாத்துக்குமே பிரைஸ் டு புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 விட அதிகமா இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே 1 விட அதிகம், புக் வேல்யூ கம்மியா இருக்கு, ஷேர் பிரைஸ் அதிகமா இருக்கு, ஃபர்ஸ்ட் திங். தென் பிஇ ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கும் ஐஓபி ரெண்டுக்குமே 30க்கு மேல இருக்கு. 30க்கு மேல இருந்தா நம்ம பார்க்கவே மாட்டோம், ரைட்? அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க்கும் அதிகமா தான் இருக்கு. அதாவது பேங்கிங் செக்டார்ல எவ்வளவு இருக்கணும், பேங்கிங் செக்டார் பி எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா இருக்கு, ரைட்? தென் சென்ட்ரல் பேங்க் நம்ம ரேஞ்சில் இருக்கு, அதாவது ஒரு 14, 13 அந்த ரேஞ்சில் இருக்கு, ரைட்? பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே 1க்கு மேல, ரைட்? இப்போ இந்த பேங்க் எல்லாம் நம்ம இப்ப கன்சிடர் பண்றதுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்கே கன்சிடர் பண்ணிடலாம் இப்ப இதை வாங்குறது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னா பிஇ ரேஷியோ 19-18 இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 19-18 இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க்கும் ஒரு 19 கிட்ட, 18-19, எல்லாமே இந்த 3 பேங்க்குமே 19 ரேஞ்சில தாங்க இருக்கு. இதுல ஸ்டேக் சேல் நடந்தது அப்படின்னா ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் பர்சனலா இது வாங்க மாட்டேன். இந்த நியூஸ் வந்தது, அதனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேங்க. நீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கே வாங்கிட்டு போயிடலாம். இதோட இன்னொரு விஷயம், இன்னும் நீங்க கன்சர்வேட்டிவா பேங்கிங் செக்டர்ல போகணும் அப்படின்னா அழகா ஒரு 2-3 பேங்க் இருக்குங்க. இப்ப சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா புக் வேல்யூவோட கம்மி, பிஇ ரேஷியோ ஒரு 6-7 தான் இருக்கு, ரைட்? கர்நாடகா பேங்க் எடுத்துட்டீங்கன்னா புக் வேல்யூவோட ரொம்ப கம்மி, தென் பியும் 6-7 தான் இருக்கு, ரைட்? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் புக் வேல்யூவோட கம்மி, தென் பியும் 6, 7, 8 அந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்கு. அருமையா அதையே வாங்கிட்டு போயிடலாங்க இந்த பேங்கை வாங்குறதுக்கு. ஸோ இதுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் 2026. ஸோ செல்லிங் இருந்தது அப்படின்னா ஷேர் பிரைஸ் குறையும். தென் பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ற ரேஞ்சில் இல்லை, ரைட்? இந்த நியூஸ் வந்திருக்குங்க. நம்ம என்னுடைய இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகல, ரைட்? ஃபர்ஸ்ட் திங். 2வது விஷயம் நான் எதை பத்தி பேசணும்னு நினைச்சேன்னா பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ். இப்போ ரீசெண்டா இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, 4வது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை திறந்துருக்காங்க கர்நாடகால. இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் திறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2nd லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் பெயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க பை கெப்பாசிட்டியில அவங்க தான் 2nd இருக்கிறாங்க. இது போக அவங்க இன்னும் 2 பிளான்ட் திறக்க போறாங்க,
ரைட். எங்கெங்க அப்படின்னா பூனேல ஒன்று, கொல்கட்டால ஒன்று. ஆதித்யா பிர்லா குரூப் சேர்மன் குமாரமங்கலம் பிர்லா என்ன சொல்றாரு, நாங்க இன்னும் ஒரு 3 வருஷத்துல ரெவன்யூ வந்து 10,000 crores தொட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப டஃப் காம்படிஷனா இருக்கும் பெயிண்ட் செக்டார்ல. நம்ம இந்த செக்டார்லாம் பாக்குறது இல்ல. இருந்தாலும் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு வாங்குங்க. இப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா PE ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 52 இருக்கு, பெர்ஜர் பெயிண்ட்ஸ்க்கு 48 இருக்குங்க. எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ற வேல்யூவோட ரொம்ப அதிகம். அது போக பிர்லா ஓபஸ் இப்ப காம்படிஷனுக்கு வந்துருச்சு, ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தாருங்க குமாரமங்கலம் பிர்லா. இப்ப 8,470 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. 4 பிளான்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 பிளான்ட் ஓபன் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இப்பயே 129 ப்ராடக்ட்ஸ் பெயிண்ட் அவங்களோட பிசினஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ நல்ல கனெக்டிவிட்டியும் இருக்குங்க அவங்கள்ட்ட. நிறைய இடத்துல நான் அதை பார்த்துட்டேன். ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ், பெர்கர் பெயிண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். சேல்ஸ் வந்து இவங்களோட ஷேர்ஸை தானே அவங்க ஸ்பிட் பண்ணுவாங்க, ஏசியன் பெயிண்ட்ஸையோ இல்லை பெர்ஜர் பெயிண்ட்ஸையோ மற்ற பெயிண்ட் கம்பெனிகளுக்கு பெரிய பிரச்சனை. நம்ம பெரும்பாலும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டாரு, கோல்டு பிஸ்னஸ், ரைட். ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல தாங்க நம்ம நிறையா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் நம்ம நிறையா கன்சிடர் பண்ணுவோம். பெரும்பாலும் ஷேர்ஸ் வாங்குறப்ப பேங்கிங்கு, தென் என்பிஎஃப்சிஸ், தென் கோல்டு பிஸ்னஸ், இந்த மாதிரி தாங்க பார்ப்போம். பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி, ரைட். பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிங், ஃபினான்ஸு, கோல்டு இதில் தாங்க இருக்கும். ரைட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நியூஸை வந்து நீங்கள் 2 நியூஸையுமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக இதை 2 பற்றி சொன்னேங்க. நான் 2 நியூஸோட லிங்கை நான் போடுறேன், நீங்கள் படித்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேங்க்லேயே இருக்கட்டும், இல்லை ஏசியன் பெயிண்ட், பெர்கர் பெயிண்ட் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறதா இருக்கட்டும், இதை படித்து பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம்.